சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார். ஒரு வீட்டில் சக்தி வைப்ரேஷன் எந்த மூலையில் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக 2 இடத்துல இந்த வைப்ரேஷன் சொல்லப்படுகிற சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டின்னு சொல்லப்படுகின்ற தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலையில் ஒருத்தன் உட்காந்து நம்ம திங்க் பண்ணால், அதுவும் முக்கியமாக ஒரு ஆண் உட்காந்து திங்க் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குமா? கொடுக்கும். சரி, க்ரியேட்டிவிட்டியை நான் திங்க் பண்ணிட்டேன் நான். ஆனால் எப்போவுமே நாலேஜ் ஈக்குவல் டு பவர்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்ளிகேஷன் நாலேஜ் ஈக்குவல் டு பவர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு நாலேஜை அப்ளை பண்ணால் தான் அதுக்கு உண்டான பவரே கிடைக்கும். அப்போது எந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன்னு சொல்லப்படுகிற அந்த நாலேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வடகிழக்கு மூலைன்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில் தான் பார்த்திங்கன்னா டேபிள் சேர் எல்லாம் போட்டு உட்காருவார் ஓனர். காரணம் என்னென்னா, இந்த க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லப்படுகின்ற அந்த இடமே பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு மூலைன்னு சொல்லலாம். ஆனால் வடகிழக்கு மூலை பாசிட்டிவாக இருக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை தான் அந்த இடத்துல இருக்குது. நம்ம என்ன தான் பவராக யோசனை பண்ணால் கூட கடைசியில் ரிசல்ட் எங்கே இருக்குது? பணத்தில் தானே இருக்குது. அப்போ என்ன, அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வடகிழக்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அறிவு பிரம்மாண்டமாக இருக்கும். அவரை மாதிரி நாலேஜ் யாருக்குமே இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வடகிழக்கு மூலைன்னு சொல்லப்படுகிற அந்த இடம் வெட்டப்பட்டிருக்கும். அப்போ என்னென்னா, நாலேஜ் இருந்து பிரயோஜனமே இருக்காது, அவனால் சம்பாதிக்கவே முடியாது. அப்போது இந்த நாலேஜுக்கு தகுந்த மாதிரி பணம் வரணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த வடகிழக்கு மூலையும் இந்த தென்மேற்கு மூலையும் பாசிட்டிவாக இருக்கணும். பணத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் வடகிழக்கு மூலை பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ வடகிழக்கு மூலை ஓப்பனாக இருக்கணும். அங்கே தண்ணி வச்சிருக்கணும். வடகிழக்கு மூலையிலிருந்து வெளிச்சம் வரணும். வடகிழக்கு மூலையிலிருந்து காற்று வரணும். வடக்கும் கிழக்கு பகுதியிலும் ஜன்னல் இருக்கணும். அந்த வடகிழக்கு மூலையில் பார்த்திங்கன்னா கதவு இருக்கணும். சார், எனக்கு அங்கே கதவே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது? அட்லீஸ்ட் கதவு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெற்கு பக்கம் இருக்குது சார், என்னுடைய கதவு வாசலே தெற்கு பக்கம் இருக்குது சார், அட்லீஸ்ட் ஜன்னலாவது இருக்கணும். அந்த இடத்துல எல்லா குப்பையும் அங்கே வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வடகிழக்கு மூலையில் போய் பெட்ரூம் போட்டுருவாங்க. பெட்டை தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எந்த இடத்துல பணம் ஈர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அந்த ஹீலிங், இப்போ குரு பகவான் தான் ஹீலிங்கோட பவரே. இந்த வடகிழக்கு மூலைன்றது குருவினுடைய இடம். அப்போது ஹீலிங் பவர் எங்கே இருக்குது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே இருக்குது, பொக்கிஷம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வடகிழக்கு மூலை தான். இந்த தென்மேற்கு பகுதியும் வடகிழக்கு மூலையும் சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டத்தில் பணம் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.